ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக், ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் இருக்கும். இது யூனிஃபார்ம் டெக்ஸ்சர், நோ லேயர்ஸே இருக்காது, ஸ்ட்ராங் ஒன்னாக இருக்கும், ரொம்பவே ஹார்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஆரம்பித்து கேப்ரோ வரைக்கும் இருக்கும். இந்த மார்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டஃபார்மிக் ராக்ஸாக மட்டும்தான் இருக்கும், ரீக்ரிஸ்டலைஸ்டு பண்ணாத வரைக்கும். அது மாதிரி ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேட்டாக லேயர்ஸாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்ட்ரேட்டான்னு சொல்லுவோம். செடிமெண்டரி ராக்ஸ் ப்ளஸ் செடிமெண்டரி ஃபாசில்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஆர்கானிக் மேட்டர்லாம் அப்படியே படிவம்லாம் தங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி தங்குறதுனால அந்த லேயராக இருக்கதும் அதனால தான் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்னு சொல்கிறாங்க. இது லைம்ஸ்டோனில் ஆரம்பித்து லேட்ரைட், ஸ்கிஸ்ட் வரைக்கும் இருக்காங்க. ஸ்லேட்டு மெட்டஃபார்மிக் பேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டஃபார்மிக் ராக் இருக்குல்ல, அது ஸ்லேட் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோலியேட்டட் ராக் பார்த்திங்கன்னா அது லேயர்டாக இருக்கும். இதில் எல்லாமே ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் தான் எக்ஸப்ட் மார்பிள் அண்ட் குவார்ட்சைட். ஃபோலியேட்டட் ராக்ஸும் மெட்டஃபார்மிக் ராக்னு தான் சொல்லுவாங்க. இதில் மூணாவது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சிலிஷியஸ் ராக்ஸ், அதாவது ரிச் இன் சிலிக்கா நிறையவே இருக்கும். இது ரொம்ப ஹாட், டியூரபிள் அண்ட் வெதர் ரெசிஸ்டன்ட் கூட. ப்ளஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்டரி ராக்குக்கு கிரானைட்டில் ஆரம்பித்து கிரானைட், பேசல்ட் அதில் ஆரம்பித்து கேஷ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது செடிமெண்டரி ராக் தான், சிலிஷியஸ் ராக்ஸு. நெக்ஸ்ட்டு கல்கேரியஸ் ராக்ஸ், இது செடிமெண்டரி, மெட்டஃபார்மிக் எல்லாமே இருக்கும். ஜிப்சம், டாலமைட், மார்பிள் வரைக்கும் இதோடது. இது ரொம்ப ஹார்டு, டியூரபிள், சிமெண்ட், அக்ரிகேட்ஸுக்கு மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கல்கேரியஸ் ராக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அர்ஜிலியஸ் ராக்ஸ். இது பார்த்திங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ், ஃபைன் கிரைனடு செடிமெண்டரி ராக்ஸாக செடிமெண்ட் ஆகிருக்கும். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா மட்ஸ்டோனு, கம்போஸ்ட் ஆஃப் கிளே மினரல்ஸ், அலுமினா இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லேட்ரைட், ஷேலு அதில் ஆரம்பித்து சிஸ்ட் வரைக்கும் இருக்கும். இது ரொம்பவே டியூரபிலிட்டி ப்ளஸ் லோ பெர்மியபிலிட்டி. இது யூஸ்டு ஃபார் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லாம் டிஸ்போசல் பண்ணுறதுக்கு அர்ஜிலியஸ் ராக்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு குட்டி பார்ட் கிறிஸ்டலைசேஷன் இன் ராக்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். மேக்மா மூலியமாகவும் லாவா மூலியமாகவும் நடக்கிறது. இக்னியஸ் ராக்ஸ் பார்த்திங்கன்னா கூலிங் மேக்மானால், மெட்டஃபார்மிக் ராக்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் கிறிஸ்டலைஸ் ஆகுது. ஃபைனலாக செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிசிப்டேஷன்ஸ் ஃப்ரம் வாட்டர், அந்த செடிமெண்டரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி ஷார்ட் நோட்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. இது ஒரு பார்ட்டே ஓவர். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். குட்டி குட்டி ஷார்ட்ஸாக எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் ஒன் பேஜுக்குள்ளே கொண்டு உங்களுக்காக ஈஸியாகவே நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஷார்ட் நோட்ஸ் இருக்கிறதோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் ஸ்டூடெண்ட் அண்ட் சிவில் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.